அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அண்ணா ஐஏஎஸ் அகாடமி மற்றும் போட்டி தேர்வுகளுக்காக தயாராகி வரும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகள்ல நம்ம சிறப்பான முறையில தொகுத்து கொடுக்க போறோம். அதே மாதிரி வழக்கம் போல தினம் ஒரு திட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக முக்கியமான சில கேள்விகளும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நிறைய மாணவ கண்மணிகள் சிறப்பான முறையில பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகேவா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம சீக்கிரமா போட்டித் தேர்வில் ஒரு அரிய சாதனையை சூப்பரா நம்ம படைக்கலாம். ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி 18, 2025. இன்றைய தினத்திற்கான முதல் செய்தியை பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு தலைப்புகளை நம்ம கொடுக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் தலைப்பை பார்த்தீங்கன்னா பொருளாதார செய்திகள். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்துல எக்கனாமிக்ஸ், ஓகேவா, 20 கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதிரி பொருளாதார செய்திகள் எங்கு வந்தாலும் சரியா பாருங்கம்மா. இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.7% இருக்கும் சொல்லியிருக்கிறது யாரு? உலக வங்கி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஜனவரி மாதம் வந்துச்சு அப்படின்னாலே பல்வேறு அமைப்புகள், சரி, அது உலக வங்கி, IMF, அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த MPC மானிட்டரி பாலிசி கமிட்டி, அப்புறம் NSO நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி ஏற்கனவே எவ்வளவு இருந்தது, இந்த ஆண்டு எவ்வளவு இருக்கும், அடுத்த நிதி ஆண்டுல எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு ஆய்வுகளை நடத்தி அவங்க அறிக்கையில சொல்லியிருப்பாங்க. சரியா? அந்த வகையில உலக வங்கியும் இந்த லிஸ்ட்ல வந்துட்டாங்க பாருங்க. அடுத்த 2 ஆண்டுகளில், சரி, அடுத்த 2 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, அதாவது GDP, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், சரியா, 6.7% இருக்கும் என உலக வங்கி தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஓகேவா? உலக வங்கி எங்கமா இருக்குது? வேர்ல்டு பேங்க் அமைந்துள்ள இடம், தலைமையிடம் வாஷிங்டன்ல இருக்கு. சரியா? அந்த உலக வங்கி வாஷிங்டன்ல இருக்கு. அதனுடைய தற்போதைய பிரசிடென்ட், ஓகேவா, தலைவராக இருப்பது இந்திய வம்சாவளியை சேர்ந்த அஜய் பங்கா. சரி, அஜய் பங்கா என்பவர் தான் தற்போது உலக வங்கியின் தலைவராக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு இந்தியர் ஒருத்தர் வந்துட்டு உலக வங்கிக்கு தலைவராக இருப்பது இதுதான் முதல் முறை. யாரு தலைவர்? அஜய் பங்கா. சரியா? இந்த அஜய் பங்கா தலைவராக இருக்கிற உலக வங்கியானது அடுத்த 2 நிதி ஆண்டுகள்ல இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 6.7%. ஓகேவா? பாருங்க, 2023ஆம் ஆண்டில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 8.2% இருந்தது. இதுதான் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு எக்கனாமி தொடர்பாகவும் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்து 2024ஆம் ஆண்டில், சரி, நடப்பு நிதி ஆண்டில் 6.5% குறைந்துள்ளது. ஓகேவா? நிகழாண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.2% இருக்கும் என யார் கணிச்சிருக்கிறாங்க? ஐக்கிய நாடுகள் சபை. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா. ஓகேவா? உலக வங்கி சொன்னது 6.7. அதே மாதிரி நடப்பு நிதி ஆண்டுல, ஓகேவா, 6.2% இருக்கும் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்க? ஐக்கிய நாடுகள் சபை. ஓகேவா? அதே மாதிரி அடுத்த ஆண்டு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது 6.6% இருக்கும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தைய ஒரு வீடியோ, ஒரு 10 வீடியோக்கு முன்னாடி நினைக்கிறேன், சரியா, டேட் ஞாபகம் இல்ல, NSO, சரியா, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் மற்றும் MPC, ஓகேவா, இந்த 2 அமைப்புகளும் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதி ஆண்டுல எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்ல பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா? இருக்காது? இதுல இருந்து ஒரு கேள்வி எப்பவுமே கேட்பாங்கம்மா, கவனமா இருங்க. ஓகேவா? என்னடா இது டேட்டாவா இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆனா அது ரொம்ப முக்கியம், கவனமா இருங்க. சரியா? இந்த தேசிய புள்ளியியல் அமைப்பானது இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 6.4%, 6.4%. சரியா? அதே மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி இருக்காங்கல்ல, அதற்கு கீழே இருக்கிற அந்த MPC, ஓகேவா, மானிட்டரி பாலிசி கமிட்டியானது இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என கணிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6.5 அந்த ரேஞ்சில தான் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அமைப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில NSO, MPC இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அமைப்பு, மறந்துடாதீங்க. ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியிருக்கிறாங்க, IMF, சரியா, சரி, உலக வங்கி அமைப்பும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வேற வழியே கிடையாது. தனியா ஓரமா யாரு எந்த அமைப்பு எவ்வளவு சதவீதம் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அப்படியே சொல்லும்போது அந்த அமைப்பு பத்தியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. மானிட்டரி பாலிசி கமிட்டி, ஓகேவா, அந்த MPC, அது யாருமா தலைவராக இருப்பாங்க? MPCயோட தலைவராக இருப்பது எப்பவுமே யார் தான்? இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர், ஆளுநர் யாரோ அவங்க தான் MPCக்கு வந்து தலைவராக இருப்பாங்க. கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்த செய்தி போலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி பாருங்க.
வங்கிகளுக்கு இடையே எண்ம ரூபாய் பயன்பாடு. எண்ம ரூபாய்னா டிஜிட்டல் கரன்சி. ஓகேவா? டிஜிட்டல் கரன்சி பழைய செய்தியா இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமா எடிட்டோர் பேஜ்ல அதை சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த செய்தியை நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். பாருங்க, கிரிப்டோ கரன்சி. சரியா? கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் கரன்சி. ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது யாரால் வெளியிடப்படும்? தனியார் அமைப்பினால் வெளியிடப்படும். சரியா? தனியார் அமைப்பில் ஒரு காயின், ஓகே, ஒரு நாணயத்தை வெளியிடுறாங்க. அதற்கு இத்தனை மதிப்புள்ள டாலர், ஓகேவா, அப்படிங்கிற பேர்ல ஒரு தனியார் அமைப்பினால ஒரு கிரிப்டோ கரன்சி வெளியிடப்படுகிறது. $100 கொடுத்து அந்த கரன்சியை, அந்த காயினை நம்ம வாங்குறோம் அப்படின்னா, ஒருவேளை ஃபியூச்சர்ல அந்த காயினுக்கு மதிப்பு உயர்ந்துச்சுன்னா வாங்கினவங்களுக்கு லாபமா இருக்கும். ஒருவேளை அந்த காயினுக்கான, அந்த நாணயத்திற்கான மதிப்பு குறைஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் ஏற்படும். அப்படி லாபமோ நஷ்டமோ எது ஏற்பட்டாலும் யாரும் பொறுப்பேற்க மாட்டாங்க. நீங்க யார்கிட்ட வாங்குனீங்களோ, எந்த தனியார் அமைப்பிடம் வாங்குனீங்களோ அவங்க அதற்கு பொறுப்பேற்க மாட்டாங்க. அந்த கரன்சி கிரிப்டோ கரன்சி. இந்த பிட்காயின் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது. டிஜிட்டல் கரன்சி, ஓகேவா, நம்ம பாக்கெட்ல கரன்சி நோட்டா இருக்கும். சரியா? அது இல்லாம நம்ம அக்கௌண்ட்ல, பேங்க் அக்கௌண்ட்ல டிஜிட்டல் வடிவத்துல உங்க அக்கௌண்ட்ல கரன்சி நோட்டு இருக்கும். அந்த கரன்சி நோட்டுக்கு தனியா ஒரு நம்பர் சீரிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரியா? இப்போ நீங்க கடைக்கு போறோமா, நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ ஷாப்பிங் போறோம், ஒரு 1500 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். சரியா? நம்ம ஒரு 3500 ரூபாய் நோட்டா கொடுத்து நம்ம அதை பே பண்ணுவோம். இல்லாட்டினா இந்த ஜிபே அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்ல டிஜிட்டல் வடிவத்துல பாக்கெட்ல கரன்சி நோட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலா உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கும். அந்த பணத்துக்கு நம்பர் சீரிஸ் இருக்கும். சரியா? அந்த டிஜிட்டல் கரன்சி யாரு வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மைய வங்கி, அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்படி சொல்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரிப்டோ கரன்சிங்கிறது தனியார் நிறுவனத்தினால் வெளியிடப்படுகிறது. இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படி சொல்றேன், இந்த எண்ம பணம் அப்படிங்கிறது இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படுகிறது. அந்த இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படும் அந்த டிஜிட்டல் கரன்சி என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கரன்சி இப்ப யார் அக்கௌண்ட்ல எங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி எங்க இப்போ இருக்கு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? தலைமை வங்கியான RBI கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அதனால கண்டிப்பா இந்த பிளாக் மணி அப்படிங்கிறது ஈஸியா கட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர கரன்சி நோட்டு, ஓகேவா, கரன்சி நோட்டு உருவாக்குறதுக்கு கண்டிப்பா எது தேவை? காகிதம் தேவை. காகிதம் தேவை அப்படின்னா மரத்தை வெட்ட வேண்டியது இருக்கும். சரியா? அப்படி மரத்தை வெட்டுறதுனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். ஓகேவா? ஆனா டிஜிட்டல் கரன்சியை பயன்படுத்தும் போது அது டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்கிறதுனால எதை வெட்ட வேண்டியது கிடையாது? மரத்தை வெட்ட வேண்டியது கிடையாது. காகிதம் தேவைப்படாது. ஓகேவா? அதே மாதிரி டிஜிட்டல் கரன்சியை பயன்படுத்துறதுனால அந்த கரன்சி நோட்டுகள் டேமேஜ் ஆகிறது தவிர்க்கப்படும். நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கரன்சி நோட்டா, ஒரு பேப்பர், ஒரு காகித பணமா நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தும் போது கண்டிப்பா அந்த கரன்சி நோட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? எப்படிலாம் கரன்சி நோட்டு டேமேஜ் ஆகுமா? நீ பார்த்திருப்பேன், இந்த கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்தனம், குங்குமம் இதெல்லாம் போட்டு எடுத்திருப்பாங்க. அதுல கூட பயன்படுத்த முடியாம அது போகும். சரியா? ஒருத்தர் கரன்சி நோட்டை இப்படி மடிச்சோன்னா இன்னொருத்தங்க அப்படியே பார்த்தீங்கன்னா என்னது வேற ஒரு ஃபார்ம்லாம் பயங்கரமா மடிப்பாங்க. அதெல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் சங்கம் எப்பவுமே கரன்சி நோட்டை சுருட்டி உருட்டி, இந்த சிகரெட்டு பீடி மாதிரி தான் உருட்டி சுருட்டி வச்சிருப்பாங்க. ஆனா கைக்குள்ள 5000 10,000 நோட்டு இருக்கும். சரியா? அந்த மாதிரி வித்தியாசமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் கண்டக்டர், நம்மலாம் ஒரு சைடில் எப்படி மடிச்சா கண்டக்டர் பார்த்தீங்கன்னா நேரா ஸ்ட்ரெயிட்டா கிராஸ்ல மடிப்பார். இப்படி பல்வேறு காரணங்களால கரன்சி நோட்டு டேமேஜ் ஆகும். ஆனா எங்க டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. டிஜிட்டல் கரன்சியை பயன்படுத்தும் போது அந்த பாதிப்பு வராது. ஓகேவா? சரி, பாருங்க, கிரிப்டோ கரன்சி மீதான மோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் எண்ம ரூபாய் டிஜிட்டல் கரன்சி அறிமுகப்படுத்தப்படும் என கடந்த 2023-24 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. ஞாபகம், எந்த பட்ஜெட்ல அறிவிச்சாங்கமா? 2023-24 பட்ஜெட்ல. ஓகேவா? அதன்படி மொத்த விலையில், ஹோல்சேல் பிரைஸ்ல மொத்த விலையில் டிஜிட்டல் கரன்சி ஆனது சோதனை அடிப்படையில் நவம்பர் 1, 2022, இந்த டேட்டை மறந்துடாதீங்க. இந்தியாவில் முதல் முறையாக டிஜிட்டல் கரன்சி ஆனது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு நவம்பர் 1, 2022. நவம்பர் 1 நமக்கு தமிழ்நாட்டில் என்ன தினமா? நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். சரியா? முந்தைய ஆட்சி காலத்துல நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு தினமாக இருந்தது. தற்போது தமிழ்நாடு தினம் ஜூலை 18ஆம் தேதி. சரியா? இந்த நவம்பர் 1, 2022ஆம் ஆண்டு தான் இந்தியாவில் எது அறிமுகப்படுத்திருக்கிறாங்க? முதல் முறையாக டிஜிட்டல் கரன்சி அறிமுகப்படுத்தியது இந்திய ரிசர்வ் வங்கி. ஓகேவா? இது மொத்த விலையில். அடுத்து சில்லறை விலையில், சரியா, ரீட்டைல் பிரைஸ்ல, சரியா, சந்தையில் எண்ம ரூபாயானது டிசம்பர் 1, 2022 அன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தடுத்த மாதங்கள்ல அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. மொத்தத்துல நமக்கு டிஜிட்டல் கரன்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்? 2022. முதல் முறையாக நவம்பர் 1ஆம் தேதி, அதுக்கு அடுத்து டிசம்பர் 1ஆம் தேதி. ஓகேவா? ஓகே, அடுத்த செய்தி போலாமா? இது கண்டிப்பா கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குமா? இந்த டிஜிட்டல் கரன்சி என்ன, சில கிரிப்டோ கரன்சி என்ன அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் கவனமா இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாம். அடுத்து தமிழ்நாடு தொடர்பான செய்திகள் பார்க்கலாம். பாருங்க, தமிழக செய்திகள்.
கலைஞர் பன்னாட்டு அரங்கம் இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஒரு லைன்ல சொல்லியிருப்போம். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா இன்னைக்கு நியூஸ்ல வந்திருக்கு, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? கடந்த பிப்ரவரி மாதம் 2024-25, அதாவது 2024-25 பட்ஜெட்ல ஓகேவா, தமிழ்நாடு அரசு ஓகேவா அந்த வெளியிட்ட பட்ஜெட்ல ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. என்னன்னு சொல்லி பாருங்க. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு பகுதியில், சரியா, முட்டுக்காடு பகுதியில் சர்வதேச கண்காட்சிகள் மற்றும் பன்னாட்டு கூட்டங்கள் நடத்திடும் வகையில் நவீன வசதிகளுடன் உலக தரத்தில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அப்போ கலைஞர் பேர்ல ஒரு பன்னாட்டு அரங்கம் அமைக்கப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டது. எந்த பட்ஜெட்ல? 2024-25 பட்ஜெட்ல. ஓகேவா? இந்த அரங்கம் அமைக்கப்பட உள்ள இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்துல இருக்கிற முட்டுக்காடு பகுதியில் அமைக்கப்படும். சரியா? பாருங்க, ரூபாய் 102 கோடியில் 5000 இருக்கைகளுடன் மாநாட்டு கூடம், 172 கோடியில் 10,000 பேர் அமரும் அரங்கம் அமைக்கப்பட உள்ளது இந்த கலைஞர் பன்னாட்டு அரங்கத்தில். ஓகேவா? தற்போது கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அமைக்க தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சரியா அனுமதி வழங்கியுள்ளது. அதனால செய்தியில வந்திருக்கு. சரிங்களா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தா அந்த சுற்றுச்சூழல் தொடர்பான அந்த துறைகள் அனுமதி வழங்க வேண்டும். தற்போது அந்த சுற்றுச்சூழல் துறையானது என்ன பண்ணியிருக்கிறாங்க? அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த செய்தியில வந்திருக்குது. கலைஞர் பன்னாட்டு அரங்கம் முட்டுக்காடுல அமைக்க போறாங்க, கவனமா இருங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த செய்தி போலாமா? அடுத்து தமிழ்நாடு தொடர்பான இன்னொரு செய்தி பாருங்க. தமிழ்நாடு செய்தியிலும் கேட்கலாம், எக்கனாமிக்ஸ்லயும் கேட்கலாம். பாருங்க, ஒடிசா சுரங்கங்களில் இருந்து நிலக்கரி எடுப்பதற்கான பணிகள் தொடக்கம். சரியா? ஒடிசா அந்த மாநிலத்திலிருந்து நிலக்கரி எடுப்பதற்கான பணிகள் தொடங்கி இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. பாருங்க, ஒன்றிய அரசு, மத்திய அரசானது சரியா ஒடிசா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கும் நிலக்கரி சுரங்கங்களை பிற மாநிலங்கள் பயன்படுத்த கடந்த ஆண்டு தொடக்கத்தில் ஏலம் நடத்தியது. சரியா? இந்த மாநிலத்தெல்லாம் ஒடிசா, சத்தீஸ்கர் இந்த மாதிரி மாநிலங்கள்ல அதிக அளவு நிலக்கரி கிடைக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அந்த நிலக்கரி சுரங்கங்கள்ல இருந்து நிலக்கரி எடுப்பதற்கான ஒரு ஏலம் நடத்தப்பட்டது. ஓகே, அதுல தமிழ்நாடு அரசு ஒரு ஏலத்தை எடுத்தாங்க. எந்த மாநிலத்துல பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலம். சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஒடிசா அப்படின்னாலே எந்த விளையாட்டு ஞாபகம் வர வேண்டும்? ஹாக்கி. இந்தியன் ஹாக்கி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தலைமை ஸ்பான்சரா இருக்கிறது ஒடிசா தான், கவனமா இருக்கு. சரியா? அதே மாதிரி ஒடிசாவில் இருக்கிற முக்கியமான 2 ஹாக்கி மைதானங்கள், கலிங்கா ஹாக்கி மைதானம் புவனேஸ்வர்ல தான் இருக்கு. அந்த புவனேஸ்வர்ல இருக்கிற கலிங்கா ஹாக்கி மைதானத்துல 2019 and 2023 2 உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியை முதல் முறையாக இந்தியா நடத்தினாங்க. அந்த 2 உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியிலையும் சரியா இறுதிப் போட்டி நடைபெற்ற இடம் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர்ல இருக்கிற கலிங்கா ஹாக்கி மைதானம். சரியா? விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நெக்ஸ்ட் எடுத்து போலாம். அதே மாதிரி ஒடிசாவில் ரூர்கேலா அப்படிங்கிற இடத்துல இந்த 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற்ற டைம்ல இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு ஹாக்கி மைதானம் திறக்கப்பட்டது. ரூர்கேலா ஹாக்கி மைதானத்திற்கு வைக்கப்பட்ட பெயர் பிர்சா முண்டா இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம். பிர்சா முண்டா ஒரு சுதந்திர போராட்ட வீரர், ஷெட்யூல் டிரைப்ஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். ஓகேவா? அதை பத்தி நம்ம தனியா இன்னொரு நாள் பார்க்கலாம். பிர்சா முண்டா அவரை பத்தி தனியா ஒரு நாள் ஒரு ஷார்ட் ஸ்லாஷ் அட்லீஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க. சரி, பாருங்க, ஒடிசா மாநிலம் ஓகேவா அங்குல் மாவட்டத்தில் உள்ள சகி கோபால் ககுரி சுரங்கங்கள் நிலக்கரி எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை தமிழ்நாடு மின் வாரியம் பெற்றுள்ளது. ஓகேவா? அந்த சுரங்கத்துக்கு பெயர் கேட்கலாம், அதே மாதிரி அந்த சுரங்கம் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். ஓகேவா? சரி, பாருங்க, இந்நிலையில் சுரங்கங்களில் நிலக்கரி எடுப்பதற்கான பணிகளுக்காக விரைவில் ஆலோசனை நியமிக்கப்பட உள்ளதாக, ஒரு ஆலோசகரை நியமிக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் தற்போது பாருங்க, அப்படியே எக்கனாமிக்ஸ் கலந்த ஜியோகிராஃபி உள்ள வருது. தமிழ்நாட்டில் தற்போது 4320 மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் நிலையங்களுக்கு சரியா ஆண்டிற்கு 22.34 மில்லியன் டன் நிலக்கரி தேவைப்படுகிறது. இது தவிர நம்ம என்எல்சி எங்கமா இருக்குது? என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். சரி, இந்த பழுப்பு நிலக்கரி இந்தியாவில் அதிகமா கிடைக்கிற இடம் எங்க இருக்குது? நெய்வேலியில. ஓகேவா? இந்த என்எல்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷமா? 1956. 1956 அப்படின்னா இந்த சீனு முடிகிற சில அமைப்புகள் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரியா? சி அப்படின்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் பெயர் முடியும். 1956ல உருவாக்கியிருப்பாங்க. இதெல்லாம் ஒண்ணு. இப்ப நம்ம பார்த்த என்எல்சி, அடுத்து ஓஎன்ஜிசி, வேறமா எல்ஐசி, என்ஓசி, என்எல்சி, ஓஎன்ஜிசி, எல்ஐசி, அடுத்து யூஜிசி. ஓகேவா? பாருங்க, இந்த 4 முக்கியமான அமைப்புகளை பத்தி எப்பவுமே போட்டித் தேர்வுல கேட்பாங்க. அப்படி சீனு முடிகிற 4 அமைப்புகளும் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1956. அதையும் மறந்துடாதீங்க. சரியா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து பாருங்கம்மா, அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு செய்தி. ஓகேவா? பாருங்க, சயின்ஸ் அண்ட் டெக்ல
ஸ்டார்ஷிப் ஓகேவா, விண்கலம் வெடித்து சிதறியது. ஓகேவா, எலான் மஸ்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சார்பில் ஸ்டார்ஷிப் விண்கலம் ஏவப்பட்டது. பயிற்சிக்காக இந்த விண்கலத்தில் 10 மாதிரி செயற்கைக்கோள்கள் பொருத்தப்பட்டிருந்தது. தற்போது விண்ணில் ஏவப்பட்ட இந்த ஸ்டார்ஷிப் விண்கலம் திடீரென தரை கட்டுப்பாட்டு மையத்துடான தொடர்பை இழந்து வெடித்து சிதறியது இந்த விண்கலம். சரியா, இதுல நீங்க தெரிய வேண்டியது எது வெடிச்சு சிதறிச்சு அப்படிங்கறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க கண்டிப்பா தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். சரியா, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அவருடைய ஃபவுண்டர் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். ஓகேவா, அந்த எலான் மஸ்க் தான் நம்ம கடந்த வீடியோல பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சர்வதேச விண்வெளி நிலையம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு முதல் முறையாக ஒரு தனியார் நிறுவனம் சரியா மனிதர்களை அழைத்து சென்றாங்க. அந்த விண்கலத்துக்கு என்ன பேருமா ஏற்கனவே பார்த்துட்டோம், டிராகன் விண்கலம். அந்த டிராகன் விண்கலத்தை உருவாக்குனது எந்த அமைப்பு, இந்த நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். சரியா, அதனால ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செய்தியில வந்துகிட்டே இருக்கு. அதனால நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, சரி அடுத்த செய்தி போலாமா? அடுத்த முக்கியமான செய்தி பாருங்க, ஒரு திட்டம். சரியா, இந்த தினம் ஒரு திட்டத்தில் சேர்த்தாலும் சரி, இதை தனியா சேர்த்தா கூட ஓகே தான். ஆனா இது அறிவியல் தொழில்நுட்பத்தில் வரும். சமுத்திராயன் திட்டம். சரியா, சமுத்திராயன் மிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதோட மீனிங் என்னன்னு பார்த்தா சி கிராஃப்ட் அப்படி சொல்றாங்க. சரியா, இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. ஓகேவா, சி கிராஃப்ட் அப்படிங்கிற பொருள் படக்கூடிய சமுத்திராயன் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2018. இந்த சமுத்திராயன் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு வகையில கடல். ஓகேவா, கடல் பகுதியுடன் தொடர்புடைய ஒரு திட்டம். பாருங்க, சமுத்திராயன் திட்டம் என்பது ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டமாகும். நம்ம ஏற்கனவே ககன்யான் திட்டம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நினைக்கிறேன். சரியா, ககன்யான் திட்டம் அதுவும் 2018ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. ககன்யான் திட்டத்தின்படி விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புறதுக்கு இஸ்ரோ அறிவித்த ஒரு திட்டம். இங்க பாக்குறது கடலுக்கு அடியில் மனிதர்களை ஓகேவா ஒரு ஆழ்கடல் ஆராய்ச்சிக்காக அனுப்பும் திட்டம். அந்த திட்டத்துக்கு என்ன பேரு, சமுத்திராயன் திட்டம். சரி, அப்ப ககன்யான் விண்வெளிக்கான மனிதர்களை அனுப்பும் திட்டம், சமுத்திராயன் ஓகேவா சமுத்திரத்திற்கு அடியில் சரியா கடலுக்கு அடியில் மனிதர்களை அழைத்து செல்லும் ஒரு திட்டம். சரியா, பாருங்க, இத்திட்டத்தை இஸ்ரோ உதவியுடன் தேசிய கடல் தொழில்நுட்ப கழகம், அதாவது நியாட் NIOT. சரி, NIOTனா அதோட விரிவாக்கம் என்னமா சொல்ல பார்க்கலாம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி. சரி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1993. இதன் தலைமையிடம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னையில தான் இருக்குது. ஓகேவா, இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு ஆழ்கடல் ஆராய்ச்சி தொடர்பான ஒரு அமைப்போட பேரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி. உருவாக்கப்பட்ட ஆண்டு 1993. 93ல இன்னொரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. என்ன அமைப்பு உருவாக்கப்பட்டது? 1993 தேசிய மனித உரிமைகள் ஆணையம். சரியா, ஓகே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? இந்த திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு வாகனத்தின் பெயர் என்ன பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்ஸ்யா 6000. ஓகேவா, மத்ஸ்யா MATSYA. சரியா, இந்த 6000 அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில 6000 மீட்டர் ஆழத்திற்கு மனிதர்கள் சென்று ஆராய்ச்சியில ஈடுபடுவாங்க. சரியா, அதனாலதான் இந்த 6000 அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த மத்ஸ்யா அப்படிங்கிற என்னன்னு சொல்லி பாருங்க. ஓகே பாருங்க, மத்ஸ்யா 6000 ஆய்வு வாகனத்தில் 3 மனிதர்கள் சரியா 6 கிலோமீட்டர், கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர், மீட்டர்ல பாத்தீங்கன்னா 6000 மீட்டர், 6 கிலோமீட்டர் ஆழம் சென்று ஓகேவா ஆழ்கடல் ஆராய்ச்சியில் செய்ய முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு இதுல ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வாகனமானது உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டதாகும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோமா. இந்த மத்ஸ்யங்கிற வார்த்தை எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அநேகமா விஷ்ணு அவதாரம். சரியா, விஷ்ணு அவதாரத்துல முதல் அவதாரமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் மீன் சொல்லுவாங்க, மச்சவதாரம் சொல்லுவாங்கல்ல, அந்த மச்சவதாரத்தை அந்த பேரை வச்சுட்டு தான் மத்ஸ்யா அப்படிங்கிற பேரை இதுக்கு வச்சிருக்கிறாங்க. ஓகேவா, சரி அவங்க என்ன பார்த்துருக்கோம், சமுத்திராயன் திட்டம். சமுத்திராயன் திட்டம் அறிவிக்கப்பட்டது 2018ஆம் ஆண்டு. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் மனிதர்களை சரியா 3 மனிதர்களை கடலுக்கு அடியில எத்தனை கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் அல்லது 6000 மீட்டர் ஆழத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு திட்டம். இதற்காகவே ஒரு சிறப்பு வாகனம் உருவாக்கப்பட்டுள்ளது. யாருடைய உதவியில, இஸ்ரோ உதவியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த வாகனத்திற்கு வைக்கப்பட்ட பெயர் மத்ஸ்யா 6000. ஓகேவா, இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளது எது, சென்னையில் தலைமையிடத்தை கொண்டுள்ள நியாட் அமைப்பு, மறந்துடாதீங்க. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு செய்தி பாருங்கம்மா. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 2023 இப்போ அது சட்ட திருத்தமாவே மாறிடுச்சு. ஓகேவா, அறிமுகப்படுத்தும் பொழுது 2023ஆம் ஆண்டு ஒரு பில் மசோதாவா இருந்தது. அதை பத்தி ஒரு செய்தி பார்க்கலாம். சரியா, பாருங்க, மகளிருக்கு மக்களவை மாநிலங்களவையில் 33% இடஒதுக்கீடு வழங்க செய்யும் இந்த மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது.
இது புதிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட முதலாவது மசோதா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1927ல பழைய பார்லிமெண்ட் வந்து செயல்பாட்டுக்கு வந்தது. சரியா, இப்போ செயல்பாட்டில் இல்லை. அந்த பார்லிமெண்ட் 1927ல செயல்பாட்டுக்கு வந்தது. அதற்கு பதிலா புதுசா ஒரு புதிய பார்லிமெண்ட் 2020ல ஓபன் பண்ணாங்க. சரியா, அந்த புதிய பார்லிமெண்ட் திறக்கப்பட்ட பிறகு அந்த பார்லிமெண்டத்தில் நிறைவேற்றப்பட்ட முதலாவது மசோதாவே இந்த மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான 128வது மசோதா. சரியா, செப்டம்பர் 19 அன்று 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 19 அன்று மக்களவையிலும் 21ஆம் தேதி அன்று மாநிலங்களவையிலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவிற்கு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் இதுதான் முக்கியமானது பாருங்க, 128வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவாக அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா, பாத்துக்கோங்கம்மா, எத்தனை மசோதா? 128வது மசோதா. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. தொடர்ந்து இந்த மசோதாவிற்கு என்ன பெயர் வச்சிருக்கான்னு சொல்லி பாருங்கம்மா, நாரி சக்தி வந்தன் மசோதா. இது கேட்கலாம், நாரி சக்தி வந்தன் மசோதா. எத்தனையாவது மசோதா? 128வது மசோதா. ஓகேவா? இந்த மசோதாவிற்கு லோக்சபாவில் பாத்தீங்கன்னா 545 பேரும், ராஜ்யசபால 215 பேரும் ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 29 அன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கினார். ஓகேவா? அப்போ இது கேட்கலாம் ஃபியூச்சர்ல, இந்த நாரி சக்தி வந்தன் மசோதா. ஓகேவா? அதற்கு ஒப்புதல் வழங்கிய குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். யாருமா? திரௌபதி முர்மு. இந்தியாவின் தற்போதைய மற்றும் 15வது குடியரசுத் தலைவர். இந்த மாநிலத்தை சேர்ந்தவர், ஒடிசாவை சேர்ந்தவர். ஞாபகம் வச்சுக்கோங்க, பழங்குடியினத்தை சேர்ந்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். அவங்க தான் இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஓகேவா? இதனை அடுத்து இந்த மசோதா சட்டமாக, அதாவது இதுதான் முக்கியமானது பாருங்க, 106வது அரசியலமைப்பு திருத்த சட்டமாக. எத்தனையாவது மசோதா பார்த்தோம்? 128வது மசோதா. சரி, பில். அதே சமயத்துல இந்த மசோதாவானது எத்தனையாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மாறியது? 106வது. இது கேட்பாங்க, கவனமா இருந்துக்கோங்க. சரியா, மகளிருக்கான 33% இடஒதுக்கீடானது வரும் 2029ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்து நடைமுறைக்கு வரும் என கூறப்படுகிறது. அறிவிக்கல, கூறப்படுகிறது. ஓகேவா? செப்டம்பர், இதோட பேக்ரவுண்ட் பாத்துக்கோங்க, செப்டம்பர் 1996ல 1996ஆம் ஆண்டு HD தேவகவுடா பிரதமராக இருந்த போதுதான் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா முதலில் 81வது சட்ட திருத்த மசோதாவாக மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. நம்ம இன்னைக்கு நிறைவேற்றியாச்சு. ஆனா முதல் முறையாக அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு முதல் முறையாக யார் பிரதமராக இருக்கும்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? தேவகவுடா. ஓகேவா? அது எத்தனையாவது சட்ட திருத்த மசோதாமா பாத்தீங்கன்னா 81வது சட்ட திருத்த மசோதாவாக அறிமுகப்படுத்தப்பட்டது. வருஷம் பாத்தீங்கன்னா 1996ல. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா, மறந்துடாது. ஓகேவா? அதாவது இந்த 2029ல தான் இது வந்துட்டு நடைமுறைக்கு வரும். அப்படிங்கிறது எதற்காக சொல்லிருக்காங்க அப்படின்னா, அதுக்குள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு 16வது சென்சஸ் வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா 33% இடஒதுக்கீடு நம்ம உங்களுக்கு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி நம்ம வழங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், சென்சஸ் நடந்துச்சுன்னா தான் அதுவும் நடக்கும். எது? அந்த இடஒதுக்கீடு முறைப்படி நடைமுறைக்கு வரும். சரி, அடுத்த செய்தி போலாம். ஒரு இதர செய்திகள், சர்வதேச செய்தியா பார்க்கலாம். இஸ்ரேல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இஸ்ரேலுக்கும் அந்த காசா அமைப்புக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை நடந்திருக்குது. 40,000 பேருக்கு மேல நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க. சரியா, அது தொடர்பாக ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. எங்கு கையெழுத்தானது, அதுல யார் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத லைட்டா பார்க்கலாம். சரியா, காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதலை அரங்கேற்றினர். ஒரு 1200 பேரை பிடிச்சு போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேலும் போர் தொடுத்தது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் இதுவரைக்கும் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இந்த மாதிரி இந்த உயிரிழப்பை தடுப்பதற்காக ஒரு அமைதி பேச்சுவார்த்தை கத்தார் நாட்டில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை முடிவில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. சரியா, இந்த ஒப்பந்தத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நபர் செய்தியில் வந்திருந்தாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டின் பிரதமராக தற்போது இருப்பவர் யாரு? பெஞ்சமின் நெதன்யாகு. நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், 2 முக்கியமான விஷயம். சரியா, அந்த இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் பாத்தீங்கன்னா போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான நாடு எந்த நாடுமா? கத்தார் நாடு. ஓகேவா? அதே சமயத்துல இஸ்ரேல் பிரதமர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெதன்யாகு. கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போலாம். அடுத்து தினம் ஒரு திட்டம். தினம் ஒரு திட்டத்துல இன்றைய தினம் 2 திட்டங்கள் பார்க்க போறோம். ஒன்னு இன்றைய தினம் செய்தியில வந்தது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வழக்கமா நம்ம பார்க்க போற இன்றைய தினத்திற்கான ஒரு ஸ்பெஷல் திட்டம். பாருங்க, தமிழக அரசின் ஊராட்சி மணி மையம். சரியா, ஊராட்சி மணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த மனுநீதி சோழன் காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஊருக்கு பொதுவான இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை பத்தி சொல்றதுக்கு ஒரு பொதுவான ஒரு மணி ஒண்ணு கட்டி தங்க இருப்பாங்கல்ல, அந்த மணி. ஓகேவா? அது தொடர்பாக சமீபத்துல என்ன அப்டேட்ங்கிறத பாருங்க. தமிழக அரசின் ஊராட்சி மணி மையம் ஊரக பகுதிகளில், கிராம பகுதிகளில் ஏற்படும் குறைகளை களையும் பொருட்டு ஊராட்சி மணி என்கிற அமைப்பு ஊராட்சி வளர்ச்சி ஊராட்சி துறையால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக பொதுமக்கள் தங்களது குறைகளை தெரிவிக்கும் வகையில் ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த இலவச அழைப்பு எண் 155340. ஓகேவா? அடுத்து அதற்கான ஒரு வலைத்தளமும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, ஒரு போர்ட்டல். அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஊராட்சி மணி .in. சரி, அந்த நம்பர் பார்த்துக்கோங்க 155340. அதற்கான வலைத்தளம் ஊராட்சி மணி .in. ஓகேவா? இந்த ஊராட்சி மணி அழைப்பு மையத்தின் தொடர்பு அலுவலராக யார் இருக்காங்க அப்படின்னா மாவட்ட அளவில் சரி ஆட்சியரின் நேர்முக உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கடைசியில பாருங்க, ஊராட்சி மணி ஓகேவா என்ற பெயர் மனுநீதி சோழனின் புராண கதையை முன்னோடியாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. நமக்கு கேட்கலாம், ஊராட்சி மணினா என்ன, எதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது, அதே மாதிரி அதற்கான இலவச அழைப்பு எண் என்ன அப்படின்னு கேட்கலாம். கவனமா இருக்கும். ஓகேவா? அடுத்து கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க, டால்பின் திட்டம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான ஓகேவா ஒரு திட்டம் பாருங்க, டால்பின் திட்டம். இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் 6ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு. மத்திய அரசின் வனத்துறையின் மேற்பார்வையில் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி உள்ளது. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டால்பின் அப்படிங்கிறது நம்முடைய கங்கை நதியில இருக்கிற ஒரு தேசிய கங்கை விலங்காக அறிவிக்கப்பட்டது. எந்த வருஷமா? 2010ஆம் ஆண்டு. ஓகேவா? அந்த 2010ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இது எதற்காக அறிவிச்சாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா IUCN அமைப்பு, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், இயற்கை பாதுகாக்கும் ஒரு சர்வதேச அமைப்பு. சுவிட்சர்லாந்துல இருக்கிற கிளாண்ட் பாருங்க, அந்த அமைப்பு எப்பவுமே செய்தியில வந்துட்டே இருக்கு. வேற எங்க பார்த்தோம்? IUCN நீலகிரி வரையாடு, அதையும் அழிந்து வரும் பட்டியல சேர்த்தாங்கல்ல, அந்த அமைப்பு இதுதான், இந்த IUCN அமைப்பு தான். இவங்களும் அந்த டால்பினையே என்ன பண்ணிருக்காங்க, ஆபத்தான நிலையில் உள்ளது அப்படிங்கிற பட்டியல சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டால்பின் திட்டத்தை மத்திய அரசு அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு நவம்பர் 6, 2023 இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. சரியா? நோக்கம் பாருங்க, கடலோர வாழ்விடங்களில் உள்ள டால்பின்களை பாதுகாத்தல். சரியா? மன்னார் வளைகுடா, இந்தியாவில சரி தமிழ்நாட்டுல அதிக அளவு டால்பின்கள் இருக்கிற இடம் எது பார்த்தா அந்த மன்னார் வளைகுடா, கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா கடல்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் 9 வகையிலான டால்பின்களை பாதுகாக்க இந்த திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. சரியா? அதான் இதோட முக்கியமான நோக்கமா இருக்கு, கவனமா இருக்கு. சரிங்களாமா? சரி, ஓகே. அடுத்து இன்றைய தினத்திற்கான கேள்விகள் ஆரம்பிக்கலாமா? சரி, இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, கங்கை நதி டால்பின் எப்போது இந்த தேசிய கங்கை நதி விலங்காக, நீர்வாழ் விலங்காக அறிவிக்கப்பட்டது? அதான் இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி. சரிங்களா? அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க, இஸ்ரேல் மற்றும் காசா இடையே அமைதி ஒப்பந்தம் எந்த நாட்டில் கையெழுத்தானது? ஓகேவா? அது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, மகளிர் இடஒதுக்கீடு, அந்த தேர்தலில் போட்டியிடும் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு எத்தனையாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி அடுத்த கேள்வியா வச்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து, ஆழ்கடலிற்கு 3 மனிதர்களை அனுப்பி சரியா ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்காக இந்தியாவால் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? அது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? அப்படியே அவருடைய வாகனத்தின் பெயரை சொல்லிட்டீங்கன்னா அது மிக சிறப்பாக இருக்கும். சரியா? ஓகே. அடுத்த கேள்வி, அடுத்து தமிழ்நாடு அரசு எந்த மாநிலத்தின் நிலக்கரி சுரங்கங்களிலிருந்து நிலக்கரியை எடுப்பதற்கான உரிமையை பெற்றுள்ளது? அதான் அடுத்த கேள்வி, 5வது கேள்வி வச்சுக்கோங்கம்மா. அடுத்து, இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது டிஜிட்டல் கரன்சியை அறிமுகப்படுத்தியது? ஓகேவா? அடுத்த கேள்வி வச்சுக்கோமா. அடுத்து இறுதி கேள்வியாக உலக வங்கியின் தற்போதைய தலைவர் யார்? சரியா? இதான் இந்த தினத்திற்கான கடைசி கேள்வி. ஒவ்வொரு கேள்விகளையும் கரெக்டா பதில் சொல்லுங்க. ஓகேவா? வீடியோஸ் ஃபுல்லா பார்த்துட்டு அந்த பதில சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.